2013ஆம் ஆண்டிலிருந்து அந்த தளிர் ஊடகம் மூலமாக அந்த தளிர் அந்த தளிர் இதழ் மூலமாகவும் சமீப காலமாக தளிர் வானொலி என்று ஒன்று தொடங்கி பல மாற்றங்கள், இந்த கோவிட் இடையூறுகள் எல்லாம் இருந்தால் கூட பல மாற்றங்களை தாண்டி நம்ம இன்னும் பயணிச்சுட்டு இருக்கோம். இன்றைய காலகட்டத்தில் இந்த ஒன்று கூடலானது நடக்கின்ற இந்த இடமானது ஒரு புதிய அலுவலகம் திறக்க ஆவணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இதே பிளாக்ல 227 இந்த யூனிட்ல வெகு விரைவில் ஏப்ரல் மாதத்துல தொடர்ந்து தளிர் பயணிக்க இருக்கின்றது. அதற்குண்டான ஆவணங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. இதுக்கு உறுதுணையாக இருந்தவர் நம்மளுடைய மூன் மகாலிங்கம் ஐயா. அவருக்கு நம்ம ஒரு முதற்கண் நன்றி தெரிவிக்கணும். ஏனென்றால் தளிர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஆரம்பத்திலிருந்து பயணம் செய்தவர்கள், நான், ரேகா உட்பட பல பேர் இந்த குழுவில் இருக்காங்க. முதல்ல இந்த வானொலி என்று தொடங்கப்பட்ட நாளில் இருந்து எவ்வளவு மாற்றங்கள். அருள் சுப்பிரமணியம் மற்றும் மூன் மகாலிங்கம் இருவரும் இந்த நன்றி உரித்தார்கள் என்றார். ஒரு பல இடங்கள், பல மாற்றங்கள், இப்படி பல இடங்களை கடந்து, பல சவால்களை கடந்து ஒரு தன்னிச்சையான ஒரு முயற்சியாக இன்று ஒரு தனியான இடம் ஒரு ஏற்பாடு செய்து இப்படி தொடக்கம் நடக்க இருக்கிறது. இது இன்னைக்குல இருந்து ஒரு வெற்றி பயணமாக இந்த வருடத்திலிருந்து தொடங்கும். நிறைய முன்னெடுக்கின்ற நடவடிக்கைகள், இங்க இருக்கின்ற வணிக ஸ்தாபனங்கள் அவருடைய கூட்டு முயற்சியால் அவருடைய ஆதரவினாலும் சரி நம்ம வேற ஒரு கட்டத்துக்கு பயணிக்க இருக்கின்றோம். அந்த வகையில உங்க எல்லோரையும் வருக என்று வரவேற்கிறோம். முதற்கண் அடுத்து உமன்ஸ் டே பத்தி சொல்லணும் அப்படின்னா, உமன்ஸ் அப்படின்னாலே பொதுவாக யாரும் ஆண்கள் தினம் யாரும் கொண்டாட மாட்டாங்க. பெண்கள் தினம் தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அது எல்லோருக்கும் ஏன்னு தெரியும். ஏன்னா அவர்கள் உறுதியானவர்கள், தன்னை தானே அர்ப்பணிப்பவர்கள், சமுதாயத்திற்காகவும் வீட்டிற்காகவும். அதனால அவங்க அந்த கொடுக்கின்ற அந்த ஒரு சவாலான ஒரு கான்ட்ரிபியூஷன்ஸ் அது எல்லாமே மனதில் கொண்டு உலகெங்கிலும் எல்லோருமே உமன்ஸ் டே ஒரு பெரும் முயற்சியோட, பெரும் அன்போட, பெரும் பாராட்டுதல்களோட நடத்திட்டு இருக்கோம். எல்லா இடத்துலயுமே கொண்டாடிட்டு இருக்காங்க. தளிரானது அந்த ஒரு கொண்டாட்டங்களில் இருந்து ஒரு மாறுபட்டு என்னைக்குமே பயணிக்காது. உலக நிகழ்வுகளோட ஒத்து அந்த ஒரு பயணமானது தளிரோட முன்னெடுக்கும். அந்த வகையில இந்த உமன்ஸ் டே செலிப்ரேஷன்ல நம்ம தளிர் குடும்பத்தை சேர்ந்த எல்லா பெண்மணிகளுக்கும் ஒரு பாராட்டுதல்கள், ஒரு நினைவு பரிசுகள் இப்படி நிறைய ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்கோம். அந்த வகையில பெண்கள் போற்றப்பட வேண்டியவர்கள், அவங்க நிச்சயமாக கௌரவிக்கப்பட வேண்டியவர்கள். அதையெல்லாம் தாண்டி பெண்கள் அவர்களுடைய நிலையை உணர்ந்து ஒரு ஆண்களுக்கும் ஒரு படி மேல என்பதை அவர்கள் உணர வேண்டும். அப்பதான் சமுதாயம் மன்றம், அப்பதான் ஆண்கள் அதுக்கு உண்டான அங்கீகாரத்தை கொடுப்பார்கள் என்கின்ற அந்த ஒரு நல்ல எண்ணத்தோடு வாரங்கள் நிகழ்ச்சிக்குள்ள செல்லலாம். இங்க ஒரு மீட்டிங் ஹால், ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு என்வரன்மெண்ட் இருக்கு. ஐ கேன் சீ தட். ஏன்னா இந்த மாதிரி ஒரு மீட்டிங் ஹால், இந்த மாதிரி ஒரு என்வரன்மெண்டே ஒரு நல்ல ஒரு அப்டேட்டா இருக்கு பார்க்கறதுக்கு. எல்லோரும் உங்க வருகைக்கு மிக்க நன்றி. இன்று நிறைய பேர் வர வேண்டி இருக்கு. ஆனா வர முடியாத காரணங்கள், தவிர்க்க முடியாத காரணங்களால அவங்களால வர முடியல. இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க வந்திருக்கீங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த ஒரு நிகழ்வை ஒரு மாபெரும் வெற்றி நிகழ்வாக மாற்றுவோம். நான் தொடர்ந்து நம்ம பிரதம பெண்மணி நம்ம தள்ளி குடும்பத்தை வாங்க ரேகா வாங்க. ஸோ அவங்கள கூட அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இப்ப என்னுடைய அழைப்பை ஏற்று இங்க வருகை தந்த அனைவருக்கும் எனது மனம் நிறைந்த நன்றியை கூறிக்கொள்கின்றேன். எந்த தாமதமும் ஒன்றி நீங்கள் அழைத்தவுடன் சரியன்னு சொல்லி வந்திருக்கிறீர்கள். அதுக்கு உண்மையிலேயே நான் பாராட்டக்கூடிய விஷயம்தான். எங்க எல்லாரும் கைதட்டி விடுங்க உங்களுக்கு. சரி, இப்ப நாங்கள் ராஜ் சொன்னது போல இங்க இந்த என்னுடைய வானொலியை ஆரம்பிக்கிறதுக்கு இருக்கிறோம். அதற்கான முழு ஒத்துழைப்பும் நீங்கள் எங்களுக்கு தர வேண்டும். எங்களுடைய மூன் மகாலிங்கம் அவர் இருக்கிறார். அதே போல அருள் சுப்பிரமணியம் அவர்களுக்கு பெரிய ஒரு பிள்ளராக இருந்து எங்களுக்கு இந்த இடத்தை கொடுத்ததுக்கே நாங்கள் நன்றியை கூற வேண்டும். நன்றி எங்களுக்கு இந்த வசதியை செய்தவர்களுக்கு. அது மட்டும் இல்லாம எல்லாரும் உங்களுடைய தலை குடும்பமே இருக்கிறது, எல்லோரும் வந்திருக்கிறார்கள். மிகவும் சந்தோஷமா இருக்கின்றது. இன்னும் நிறைய பேர் வர வேண்டி இருக்குது. சில தவிர்க்க முடியாத காரணங்களால் அவர்கள் வர முடியாமல் போய்விட்டது. ஆனா இருந்தாலும் சொல்ல இல்லாத சர்ப்ரைஸ் இருக்கு. எப்பவுமே ஒரு எதிர்பார்ப்புகளுக்கு இருக்கு. யாராவது ஒரு எதிர்பாராமல் வருவார்கள். அது மட்டும் இல்லாமல் இங்க எப்ப நாங்கள் கூடிய விரைவில் இந்த வானொலியை ஒரு உருவாக்கி இருக்கின்றோம். ஆனா வானொலியை நடைமுறை கொண்டு வர வேண்டும். அது இப்ப நாங்கள் அதை அவசியமா விடக்கூடாது. அதுக்கான ஏற்பாடுகள் இனி சிவானந்த கையில தான் இருக்கு. உங்களுடைய ஆதரவோடு சேர்ந்து அது எங்களுக்கு கூடிய விரைவில் அது நடக்கும் நான் நினைக்கிறேன். என்ன ராஜ்? பெண்கள் தினம் கொண்டாடுறோம்.
பெண்கள் என்ன சொல்றாங்களோ அப்படியே கேட்டாங்க. எப்பயுமே அப்படிதான் இருந்தாலும் நீங்க ஸ்பெஷலா கேட்கணும். பெண்களை பொறுத்தவரையில அது என்ன சொன்னா பெண் வந்து இப்ப இந்த சமுதாயத்துல வந்து ஒரு வெளியில வாரது வந்து பெரிய ஒரு விஷயம். அதுவும் புலம்பெயர்ந்த நாட்டுல வந்து எங்களுடைய தமிழ் பெண்கள் வந்து நிறைய விடயங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். தொழிலாக இருக்கட்டும், தொழிலதிபராக இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு எங்களுடைய தீபாவே இங்க இருக்கிறா, அவை உதாரணத்துக்கு எடுக்கலாம். இன்னைக்கு வந்து நிறைய நிகழ்ச்சியில அவ இருக்குது, அவ நிறைய விடயங்கள் அவருக்கு நடந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா எல்லாத்தையும் விட்டுட்டு எங்களுடைய தலைநின்ற அழைப்பை ஏற்று எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் என்று வந்திருக்கிற தீபாவுக்கு எப்பவுமே நாங்கள் தலைவர் சார்பாக நன்றியை கூறிக்கொள்கிறோம். அவருடைய மண்டபத்தை எங்களுக்கு கொடுத்து எவ்வளவு எங்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்கின்றார். தீபாவுக்கும் வசந்துக்கும் உங்களுடைய நன்றியை கூறிக்கொள்கின்றோம். அதே வேளையில வந்து இந்த பெண்களை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தா இப்ப நான் ஒரு ஆடை பற்றியும் கூற போகின்றேன். எங்களுக்கு புகைப்படம் எப்பவுமே எங்களுக்கு வந்து எடுத்து கொடுக்கறதுக்கு வந்திருக்கிற நன்றியை கூறிக்கொள்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது அங்க பெல்ஃபீல்ட்ல இருந்து வந்திருக்கிறார் பாலா. அவர் வேறு ஒரு திருமண வைபவத்தில் இருந்து அப்படியே சொன்ன தனக்கு கொஞ்சம் களைப்பா இருக்குது, ஆனா இருந்தாலும் கலைக்கு வர வேணும்ட்டு அங்க இருந்து அவ்வளவு தூரம் இவர் பாலா துணைவியா இருக்கிறார். பிள்ளைகள் எல்லோரும் கலைப்பு பார்க்காம வந்திருக்கிறார்கள். எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கிறார். அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொள்கின்றோம். பட் எல்லாருக்குமே பொதுவா எல்லாரையுமே நான் சொல்லிட்டேன், தனியும் சொல்லி நாங்கள் எல்லாரையும் வந்ததுக்கு நன்றியை கூறிக்கொள்கிறேன். அதான் பெண்கள் இந்த பெண்கள் தினத்தை கொண்டாட வேண்டும் நாங்கள் போன வாரமே நினைத்திருந்தோம். ஆனால் எங்களுக்கு அதுக்கு வசதிகள் வரவில்லை. எங்கள் விமன்ஸ் டே அந்த நாள் எல்லாருமே ஒரு அளவில் இருந்தார்கள், வேலைகள் இருந்தார்கள். ஸோ இந்த நாள் வந்து இந்த மாதம் முழுக்க நாங்கள் பெண்கள் தினம் கொண்டாடலாம். மாதம் மட்டுமல்ல, வருஷம் பூரா பெண்களை கொண்டாடலாம். என்று சொன்னால் ஒரு பெண் வந்து தான் வீட்டு வேலையும் செய்து பிள்ளைகளையும் பார்த்து கணவரையும் பார்த்து வேலைக்கும் சென்று அதை விட வேற அலுவல எல்லாம் செய்து ஆண் சில நேரம் ஆணை பற்றி சொல்லணும்னா அவர் வேலைக்கு போறதும் வீட்டை வரதும் சாப்பிட்றதும் படுக்கிறதும் தான் இருக்கிறோம். ஆனால் உண்மைதான், என்ன பிள்ளைகளை வந்து ஒரு பாட்டு நிகழ்ச்சியா இருக்கட்டும், ஒரு விளையாட்டு போட்டியா இருக்கட்டும், பெண் தான் கூட. ஒரு சில ஆண்கள் இருக்கிறார்கள், அவர்கள் எல்லாரையும் நான் சொல்லவில்லை. ஆனால் பெண்கள் தான் முழு மூச்சாக நின்று சில விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு காலில் சக்கரம் கூட்டிக் கொண்டு ஓடி திரிந்து கொண்டிருக்கிறார்கள். என்றால் அவர்களுக்கு நாங்கள் இந்த வழியில வந்து அவர்களுக்கு ஒரு மரியாதையை மதிப்பை கொடுக்க வேண்டும் என்றதுக்காகத்தான் நாங்கள் இங்கு ஒன்று கூடியிருக்கிறோம். இது திடீரென்று ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆனால் நாங்கள் ஒரு பெரிய இது செய்ய போறோம், நிகழ்ச்சியோடு செய்ய போறோம். வருகின்ற கோடை காலங்களில் செய்ய இருக்கின்றோம். ஸோ அதுவரை இது ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சியா, சின்னதா இருந்தாலும் பிரம்மாண்டமான விருதாக கொண்டு போகணும்ன்றதான் எங்களுடைய விருப்பம். ஸோ பார்க்கலாம், அடுத்தடுத்து இனி எல்லோரும் வந்து பெண்கள் வந்திருக்கிறாங்க, அவர்களுக்கான விருதுகள் எல்லாம் இங்கே இடம்பெற போகின்றது. சரி, அடுத்த எல்லாம் ரைட்டு, கொஞ்சம் ஆண்களையும் கொண்டாடுங்க. ஆண்கள் தினம் வந்து அதையும் கொஞ்சம் கொண்டாடுங்க, ஆண்களையும் கொஞ்சம் கொண்டாடுங்க. பாவப்பட்ட ஆண்கள் பாவம் வந்து நாங்கள் எவ்வளவு விட்டு கொடுக்கலாம் அவங்களுக்கு. சரி, ஃபாதர்ஸ் டே செய்யறாங்க தானே, அப்ப அதோட சேர்த்து இல்ல ஒரு உமனுக்குள்ளே ஒரு மென் இருக்குதானே, அதனால நாங்க செப்பரேட்டா பண்ண மாட்டோம். ஆண் எல்லாமே ஒரு பெண் இல்லை என்பது தெரியுமா? சிவன் அன்றி சக்தி இல்லை, சக்தி இன்றி சிவன் இல்லை என்ன மாதிரி. அப்ப வந்து ஆண் இல்லாம பெண் இல்ல அப்படிங்க ஆண்கள் தினம் கொண்டாடலாமா? பெண்கள் நம்ம அதான் விமன்ஸ் டேன்னு சொல்லிட்டேன் நானு. பெண்கள் தினம் இல்ல, விமன்ஸ் டேன்னு சொல்லிட்டேன். அதுல ஆணம் இருக்குது, இரண்டு பேரும் சேர்ந்தே செய்வோம், பிரச்சனையே இல்லை. நீங்க சொன்ன ரைட்டு தான். நீங்க எல்லாத்துக்கும் ஆமா சாமி போட்டுக்கிட்டே இருங்க. இப்படி ஒரு கிடைச்சா இல்ல வாழ்க்கையிலேயே நல்லா இருக்கும். எல்லாத்துக்கும் ஆமா சாமி உங்களுடைய வாழ்க்கைத்தான் பரவாயில்ல. ஏன்னா இப்படி ஒரு அருமையான ஒரு நிகழ்வு மாலை பொழுதுல வந்து ஒரு மெமரபிள் ஈவெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில வந்து தளிரை வந்து தளர விடாம இன்னைக்கு வந்து முன்னிறுத்தி ஒரு பெரிய ஒரு சாதனை படைக்க வேண்டும் என்கிற முனைப்போடு போராடி கொண்டிருக்கும் நம்மளுடைய தளிர் பிரதம ஆசிரியர் சிவமோகன் அண்ணா அவர்களை வந்து ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு அழைக்கின்றேன். வாங்கண்ணா. அது மட்டும் இல்லாமல் நான் பிரபா முரளியை பற்றியும் கூற வேண்டும் என்று சொன்னால், அவரும் வந்து எனக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்திருக்கிறா. நான் ஒரு முறையும் எனக்கு அடிச்சு என்ன செய்ய போறோம், நாங்களே என்ன செய்ய போறோம், விமன்ஸ் டேக்கு இதுக்கு என்ன செய்ய போறோம் ஒரே கேட்டு அவ வந்து எனக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்கறது. நான் சில வேலை வேற பல விடயங்கள்ல நான்
மைண்ட் எதுவும் இருந்தாலும் ஆனால் அவள் வந்து எனக்கு சில விஷயங்கள் ஞாபகப்படுத்தி இருக்கிறா. போன முறை சிவானாவுடைய பிறந்த நாள் தினத்துக்கு வர முடியாமல் போயிருந்தது. அவள் பெரிய ஒரு கவலைப்பட்டு கொண்டு அவங்க இந்த நாட்டிலே இல்லை, இப்போ வந்திருக்கிறாங்க. அவள் இருந்தும் அவவும் வந்து எங்களுக்கு ஃபுல்லாக சப்போர்ட். எல்லாரும் அது ஈவன் தர்ஷிகா கூட வந்து எல்லாருக்கும் கேட்டு என்ன எல்லாம் செய்யும், உடம்பு எப்படி செய்வீங்களா எல்லாம் கேட்டு எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணாங்க. அவையில் எல்லாருக்கும் நன்றி. மற்றது என்ன பேர் உங்களுக்கு மதியும் கூட வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். ஈவன் மதுஷா எங்கட திடீரெண்டு வேற அது பேர் சுஹாசினி அவைகளுக்கு நன்றி. தாசனா அவர்களுக்கு நன்றி. எப்பவுமே நீங்கள் எங்களுக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கிறீங்க. நல்ல பாட்டெல்லாம் பாடுங்க. எங்களுக்கு எப்பவும் இந்த மக்கள் பலம் எங்களுக்கு தேவை. இது காணாது, இன்னும் காணாது. நாங்க சொல்ற மாதிரி, அடிக்கடி சொல்ற மாதிரி, இது நாங்களா சேர்த்த கூட்டம் இல்லை, தானா சேர்ந்த கூட்டம். சரியா? அடுத்து சிவபான ஒரு வார்த்தைகள். நன்றி ராஜ். இது ஒரு குறுகிய காலம் ஒன்றும் செய்யப்பட்டது ஒன்று. அதாவது இன்றைக்கு தலித் குடும்பத்துக்கான ஒரு நிர்வாக ஒருங்கிணைப்புக்கான ஒரு கூட்டம் என்றுதான் நான் சொல்லியிருக்கேன். அப்போ வேகாவும் பல வேலைப்பழுக்கள் இருந்தும் எனக்கு அதை விட வேலைப்பழுக்கள் நிறையவே இருக்கிறது. ஆனால் ஒருவரிடம் அந்த பொறுப்பை கொடுக்கவில்லை. கொடுத்த போது மிகவும் அதை துணிகரமாகவும் துல்லியமாகவும் வடிவாக ஒழுங்கமைத்து இன்று இந்த இடத்தில் நிகழ்ச்சி நடத்துவதற்கு முழு பொறுப்பையும் ஏற்று செய்வது ரேகா. நாங்களும் குளத்தில் இருந்து இப்படி செய்யும்போது தான் சொல்லிக் கொண்டிருந்தோம். ஆனால் அந்த துணிவு என்றது நெஞ்சத்திலிருந்து வர வேண்டும். அந்த தத்துணிவோடு என்னை கடந்த சில வருடங்களுக்கு முன்பு அண்ணா நாங்கள் தலைவர் சஞ்சிகை வெளியிடுகிறோம், தலைவர் ஊடகம் நடத்துகிறோம், ஏன் வானொலி ஒன்றை தொடங்கக்கூடாது என்று முதல் வித்தை எனக்குள் ஏற்படுத்தியது ரேகா. அன்றுதான் அந்த வானொலியை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். அருள் சுப்பிரமணியம் பிரபல வீடு வித்தனை முகவர் என்னை அவராக கூப்பிட்டு சொன்னார். சில விடயங்களை காணவில்லை, என்ன செய்யலாம். அப்போ எனக்கும் அதிக வேலைப்பழுக்கள், குடும்பம், பிள்ளைகள் அப்படி இருந்த போது இல்லை, இதை நீங்கள் விடக்கூடாது, உங்களிடம் நிறைய விஷயங்கள் இருக்கிறது, அடிக்கடி பாடல்கள் வெளியிடுகிறீர்கள், தொடங்குங்கோ, எங்களால் முடிந்தால் அதை தருகிறோம் என்று. இதுபோன்று இந்த மூன்மாலிங்கம்னா அவரும் இந்த இடத்தில் பிரபல மோர்கேஜ் ஏஜெண்டாக, அதாவது அடமான கடனை எடுத்துக் கொடுக்கக்கூடிய வகையில் அவர் பல தரப்பட்ட ஒரு துல்லியமாகவும் ஒரு அதனுடைய அனைத்து விடயங்களையும் நீண்ட காலமாக அனுபவ ரீதியாக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தேவையான எந்த வீட்டு அடமான கடனாக இருந்தாலும் அவரை நாடலாம். அவரும் என்னை அணுகி நீங்கள் தொடங்குங்கள், உங்களோடு நாங்களும் கைகொடுப்போம் என்று. இப்படியான நல்லுள்ளங்களால் மீண்டும் மீண்டும் நாங்கள் இந்த வாழ்க்கையின் ஓட்டப்பந்தயத்திலே ஊடகத்திலும் சரி கலைத்துறையிலும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், இந்த பெண்மை பற்றி புகழ்ந்தார்கள். ஏற்கனவே சில பாடல்கள் எழுதியிருக்கிறேன். அதில் ஓரிரு வரிகள் தெரிந்தால் ரேகாக தெரிந்திருக்கும். அம்மாவை பற்றி ஒரு பாடல் வெளியிட்டாங்க, அம்மா இறந்த போது. அதிலே அன்பென்று சொல்லப்படுற ஒன்று, அன்பென்று சொன்னாலே அதுதானே பெண்மை என்ற ஒரு வரி வருது. மிகவும் அழகாக மகாலிங்கம் அந்த பாடலை பாடியிருக்கிறார். ஏனென்றால் அன்பு உண்மையில் நாங்கள் எங்கே பார்க்க போகிறோம், எல்லாமே ஒரு நாளைக்கு நாங்கள் தனிமைப்பட்டு இருக்கும்போதும் அம்மாவி அப்பாவினுடைய வளர்ப்பில் இருக்கிற அன்பு இருக்குல்ல, அது எங்கேயும் கிடைக்காது. ஏனென்றா நாங்கள் எந்த ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ளும் போதும், ஏதோ ஒன்று நடக்கும் போதும், என்னுடைய மகன் என்றால் அவங்க தான் முன்னுக்கு வந்து சண்டை போடவும் சரி, என்னுடைய மகன் அப்படி செய்திருக்க மாட்டான் என்று பாதுகாக்க சிறந்த ஒரு தாய்மை அது வேறு இடம் இல்லை, கிடைக்காது. அப்படி நிறைய அனுபவங்களை என்னுடைய வாழ்க்கை பாடத்தில் படித்திருக்கிறேன். அதனால்தான் நாங்கள் தட்டி கொடுக்கிறோம். இங்கு ஆண்கள் பெண்கள் என்ற பிரிவினை வேண்டாம். ஏனென்றால் அவர் ஆணை பருவங்களும் பெண்மை தான். அவை பெண்மை தான் உயர்ந்தது நிற்கிறார் எந்த ஒரு உலகத்திலும், எந்த ஒரு சமூகத்திலும். எனவே தான் போட்டுக்கிறோம். நாங்கள் வெளியிலே உள்ளவர்களை நாங்கள் அவர்களை வாழ்த்தி அவர்களுக்கான விருதுகளை வழங்குவதை விட எங்களால் முடிந்தது, எங்கள் குடும்பம் தனி குடும்பத்தில் பெண்கள் அனைவருமே சாதித்தார்கள்.
உதாரணத்துக்கு மதுசா சுவாசினி ஏன் தாஸ் இது ஒரு கலைக்குழு எக்ஸாம்பிள் உங்களுக்கு எழுதி அவர்களிடம் அன்பு இருக்கிறது. அதுபோன்று எங்களுடைய பாலகுமரன் மற்றது சினேகா ஷெனல் தாய்ந்தாப்பன் போட்டி வரும்போது அவருக்கு தமிழ் பெரிய அளவில் தெரியல. பிறகு நான் சொன்னேன் அவளிடம் நிறைய கலை புதைந்து கிடக்கிறது. ஏனென்றால் நாங்கள் தமிழோடு பயணிக்கும் போது தமிழை உணர்ந்து படிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு மாதம் இருக்கும் பிரபல பின்னணி பாடகர் ஹரிஷ் ராவேந்திராவோட பாடி சாதனை படைத்தவர். இப்படி எங்களுக்குள் இருக்கின்ற குழந்தைகள் நிறைய திறமைகள் இருக்கிறார். மதியினுடைய மகன் நன்றாக பாடக்கூடிய ஒருவர் இன்று தொடர்ந்து எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார் கலையிலே. அதுபோன்று மதுசா இன்னும் பல இருக்கிறார். பாலமுரளியினுடைய மகள் அறிமுகம் செய்திருக்கிறீர்கள். மிக விரைவில் அவரும் ஒரு எங்கள் அரங்கத்துக்கு பாட இருக்கிறார். இதுக்கெல்லாம் மேலே நான் ஒன்று சொல்ல வேண்டும். நாங்கள் தளிர் ஆரம்ப காலத்திலிருந்து எந்த ஒரு பிரதிபலனும் பாராமல் அன்பும் ஒரு உதவியாகவும் எங்களோடு பயந்து கொண்டிருக்கின்ற மாலினி அக்காவை நான் இந்த இடத்தில் குறிப்பிட வேண்டும். மறப்போம், மன்னிப்போம். வாழ்க்கை என்பது குறுகியது. என்று ஒரு நாள் இந்த உலகத்தில் விட்டு நாங்கள் போக வேண்டும். ஏனென்றால் நாங்கள் எங்கு இருந்து வந்தோம், எங்கேயோ போகின்றோம். இருக்கும் வரை நல்லதை செய்வோம். நல்ல எங்களுக்கு இறைவன் கொடுத்ததை மற்றவர்களுக்கு கொடுத்துவிட்டு செய்வோம். அதுதான் என்னுடைய பணியாக இருக்கின்றது. அதுபோன்று இங்கு உள்ள ஒவ்வொருவரையும் நான் சொல்ல வேண்டும், துணையாக எந்நேரம் அப்படி செய்யலாமண்ணா, ஒன்றையும் பயப்படுத்தவில்லை, இப்படி செய்யலாம், நான் வருகிறேன், இந்த இடத்துக்கு நிற்பேன் என்று சொல்லி ராஜ் எங்களோடு பயணிக்கிறார். அவரே இந்த இடத்தில் தளிர் முளைவிட்ட இடத்திலிருந்து இன்று வரை மறவாமல் நாங்கள் இடறி விழுந்தால் கூட அவங்களோட மண்டபத்தில் விட்டுறது. அப்படியான கணவன் மனைவி இருவருமே அன்போடு சுமார் 13 வருடங்கள் கடந்தாகிவிட்டது. எத்தனையோ பறவைகள் ஒரு ஆலமர கிளையிலே வந்து தங்கி மரம் பட்டாலும் பறந்து செல்லும். ஆனால் மரம் பட்டாலும் படலாட்டியும் என்றும் நேசக்கரத்தோடு எங்களுக்காக உரிமையோடு பேசக்கூடியவர் தீபா வாசன். அவர்களை எங்கும் மறந்துவிட முடியாது. அதுபோல ஒவ்வொருவரையும் நான் நினைவில் வைத்து இன்று அழைத்திருந்தோம். சிலர் காலத்துல இருந்து எங்களோட பயணத்து சில பேர் வந்து இன்னைக்கு வர முடியாது. காரணம் உதாரணத்துக்கு சொல்லலாம். நந்தினி, பாலசுந்தரன் சார், கருத்துமுடி அக்கா, நந்தா போல் இப்படி பல இருந்தாலும் அவைய கூட கொடுக்கிற வேணும். அவ எத்தனையோ தடைகள், எத்தனையோ பேர் எப்படியெல்லாம் வர்ணித்தாலும் அதெல்லாம் தூக்கி ஒரு குப்பை தொட்டியில் அறிந்து விட்டு சிவா நீ செய், என்னுடைய ஆசீர்வாதம் தான் இருக்கிறது என்று போவோம்னு சொல்லி நண்பன் சத்தியை பற்றியும் சொல்ல வேண்டும். தொழில்நுட்பவியலாளர், ஒரு பொறியியல் துறையை சார்ந்தவர், எந்த ஒரு தொழில்நுட்பத்தை கச்சிதமாக செய்து கொடுக்கக்கூடியவர், நீண்ட காலமாக பாருங்க. அவருடைய மகன் ஒரு பாடகர், 2-3 மேடைகளில், பெரிய மேடைகளில் பாடியிருக்கிறார் எங்களிலே. இன்று எதிர்பாராமல் நாங்கள் வந்து கதைத்த போது சத்தியை முடிந்தல் வாங்க. இப்படி பலர் இணைந்து வண்ணம் இருக்கிறார்கள். பலர் இன்றைய சூழ்நிலை காரணமாக வர முடியவில்லை. ஆனால் இன்றைக்கு ஒரு மீட்டிங்கிறதுக்கு வாங்கணும் அடித்தோம் 3 வாரங்களும் அதோட மேலே இருக்கும் மொட்டை ஸ்டேஜ் என்று பெருசாக அவரோட ப்ளீஸ் கட்டாயம் பெற வேண்டும். மற்றது இதில் உங்களுடைய ஒவ்வொருடைய கருத்தையும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதுக்கு முதல் எங்களுடைய பெண்களை, எங்களுடைய சகோதரிகளை மதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அதை நாங்கள் அறிவிக்கலாம். இதுவரை நேரமும் அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து நன்றியோடு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி.